ஹலோ மக்களே! வெல்கம் டு ஷோவனா ஃபார்ச்சூன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல இரும்பு சத்து நிறைந்த ரொம்ப ஹெல்த்தியான ஆட்டு ரத்த பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம ரத்தமும், ஆட்டு கொழுப்பு, இது ஈரலும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதோடு சேர்ந்து தான் இதையும் செய்ய போகிறேன். நான் ஆல்ரெடி இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்களும் ஒரு 2, 3 டைம் நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ரத்தம் வாங்கினோடனே செய்யணும், இல்லாட்டினா தண்ணி விட்டுரும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கறியை வேக வச்சு எடுத்துக்கலாம். கறியை ஆட் பண்ணிவிட்டு ஒரு டொமேட்டோ, கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு 1/2 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கறியிலேருந்தே ஆல்ரெடி வாட்டர் வரும். நம்ம ஒரு 1/2 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு, ஜீரகம், பெப்பர், கொஞ்சம் கறி லீஃப். அவ்வளோதான். மூடி ஒரு 6 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போது கறி ஒரு பக்கம் வேகட்டும். அடுத்து நம்ம ரத்தத்தை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ரத்தத்தை எடுத்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சிக்கிறேன். அப்படியே கரைக்கும் போது வலுவலுன்னு இருக்கும். அதனால் தண்ணி விட்டு கரைச்சிக்கிறேன். கடாய் வச்சுட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். ஆயில் சுடுனதுக்கப்புறம் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 வரமிளகாய், ஒரு கைப்பிடி வெங்காயம். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க, டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு காரத்துக்கு ஒரு 4 பச்சை மிளகாய், கொஞ்சம் கறி லீஃப். எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது கொஞ்சம் வதங்கினோடனே நம்ம குக்கரில் வச்ச கறியும் ஆட் பண்ணிக்கலாம். கொழுப்பையும் ஈரலையும் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் மக்களே, நம்ம வீட்டில் யாருக்காவது ஹீமோகுளோபின் லெவல் கம்மியாக இருந்தால், இல்லை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது டாக்டர்கிட்ட போகும்போது நமக்கு ரத்தம் குறைவாக இருந்தால் அவங்க சொல்கிற ஒரே விஷயம், ஈரல் எடுத்துக்கோங்க, நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. சிலருக்கு நம்ம ஈரலை எந்த மாதிரி டைப்பில் குக் பண்ணி கொடுத்தாலும் சிலருக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்காது. பட் இந்த கொழுப்பையும் ஈரலையும் இந்த ரத்தத்தோடு சேர்த்து சமைக்கும் போது இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரத்தத்தை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். பாருங்கள், இதே போல் கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது நீங்கள் கரைக்கும் போது தண்ணி வேணாலும் கம்மி பண்ணிக்கோங்க. பட் இது குக் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த தண்ணி நல்லா வெந்து ட்ரை ஆகி வரட்டும். பாருங்கள், இதே போல் அப்பப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி நல்லா ட்ரை ஆகி வரட்டும். ஆட்டு ரத்தத்தில் எப்போவுமே சால்ட் இருக்கும். அதனால் எப்போ ஆட்டு ரத்த பொரியல் பண்ணாலும் சால்ட்டு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி கறி வேக வைக்கும் போதே சால்ட் ஆட் பண்ணியாச்சு. இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி நல்லா ட்ரை ஆகட்டும். பாருங்கள், இப்போ நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற எல்லாருமே இதை சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு செய்யும்போது ஸ்பைசஸ் கொஞ்சம் கம்மி பண்ணி செஞ்சு கொடுங்க, நல்லா சாப்பிடுவாங்க. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக நம்ம கொத்தமல்லியில் தூவி இறக்கிக்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லி. கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் சமைச்சு கொடுத்து ஹாப்பியாக சாப்பிடுங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு. தேங்க்யூ மக்களே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.